அரசியல் கருட உறவுகளுக்கு வணக்கம். பாஷா படத்தில் வர்ற ரஜினியை பார்த்து வில்லன் பம்புற மாதிரி சீமான் அவர்களை பார்த்து திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பதுங்கி பம்முன ஒரு சம்பவம் சென்னை அனல் மின் நிலைய விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு சார்பில் சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கு மக்களிடையே கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம். அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று அங்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். குறிப்பாக அந்த திட்டம் வந்தால் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் பகிரங்கமாக அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே பலரும் காவலர்கள்லாம் அவர்களை தடுத்து நிறுத்தி ஏற்கனவே அரங்கம் நிரம்பிட்டு சொல்லி முதல் தடுக்க பார்த்தாங்க. அந்த தடைகளெல்லாம் மீறி தான் சீமான் அவர்கள் உள்ளே போயிட்டு அந்த உரையை ஆற்றினாங்க. இப்போ சீமான் அவர்களினுடைய அந்த உரைக்கு முன்னாடி திமுகவினுடைய எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ சங்கர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மைக்கில். திருவொற்றியூரை சார்ந்தவங்க மட்டும்தான் இங்கே பேசணும், ஜப்பானில் இருக்கிறவங்க யாரும் இங்கே பேசக்கூடாது, யாருக்கும் பேச அனுமதி கிடையாதுன்னு சொல்லி மறைமுகமாக சீமான் அவர்களை சீண்டிருந்தார். குறிப்பாக இந்த திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இங்கே பேசுங்க, வேற கட்சியில் இருக்கக்கூடியவங்க வேற வெளியூர்லேருந்து வந்தக்கூடியவங்க யாரும் இது பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் அது. அண்ட் அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு அரசியல் தலைவர்னா சீமான் அவர்கள். அவர் சீமானை தான் மறைமுகமாக தாக்கி பேசுறார். அப்போவே நாம் தமிழர் கட்சியினர் பலரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, இங்கே தமிழ்நாடு முழுக்க யார் வேணாலும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறது சட்டம் அப்படிங்கிறதையும் அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் அவருக்கு தெரியப்படுத்தினாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்பொழுது அங்கே அரங்கம் அதிருது. பலருமே சீமான் அவர்களுக்கு பலத்த வரவேற்பு கொடுக்குறாங்க. அது எதை தெரியப்படுத்துது அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாருமே சீமான் அவர்கள் நம்மளுடைய குரலாக இந்த இடத்துல பேச மாட்டாரா, இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த விரிவாக்கம் நடைபெறாமல் தடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரு ஒருமித்த எண்ணப்பட இருந்துச்சு. அதற்கு அடிப்படையில் சீமான் அவர்கள் அந்த இடத்துல அவருடைய வருகையை பதிவு செய்துட்டு அவர் அந்த நாற்காலில் அமர்றாரு. அப்படி வந்த உடனே அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ சங்கர் அவர்கள் சீமான் கிட்ட நேரடியாக அவரை சந்தித்து அவர்கிட்ட அமர்ந்து அவர்கிட்ட உட்கார்ந்துருந்த அந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது தான் நமக்கு இந்த பாஷா படத்தில் சீன் நமக்கு நினைவுக்கு வரும். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே யாரும் வரக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா இங்கே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவ தோணியில் பேசின அந்த எம்எல்ஏ அவர்கள் சீமான் அவர்களை பார்த்த உடனே ரொம்ப சாதுவாக மாறி அவர்கிட்ட உட்காந்துருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் அங்கே ஒன்று நடந்திருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில செயலாளர் வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் கட்சியில் அவர்கள் இல்லவே இல்லை, கடைசி 2 மாத காலமாக பார்த்தீங்கன்னா அவர்களை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பெருமளவு பேசப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இவர்கள் குறித்து சில ஆடியோக்கள் வெளியான சூழலில் இவர்கள் கட்சியில் இப்போ இல்லை, சீமான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல செய்திகள் பரவிட்டு வந்துச்சு. ஆனால் அது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக அவர்களினுடைய இன்றைய பங்களிப்பு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களாச்சும் செயல்பாடுகள் தெளிவாக உணர்த்தியிருக்குன்னே சொல்லலாம். மேலும் இதற்கு முன்பே சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியில் தான் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல ட்வீட்டுகள் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இன்று நேரில் பதிவு பண்ணது சீமான் அவர்களோடு சேர்ந்து அந்த அரங்கத்தை பகிர்ந்து கொண்டது அப்படிங்கிறது இந்த மாதிரி விமர்சனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆற்றிய உரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பலருமே கவனிக்க வேண்டிய ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா அந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு வரல. மாறாக அங்கே இருந்த மக்களுக்கும் சரி, அங்கே இருந்த அரசு அதிகாரிகளுக்கும் சரி, ஒரு பாடம் புகற்ற விதமாக ஒரு அரசியல் பாடம் எடுத்துகிட்டு தான் சீமான் அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் காற்று மாசுபாடு, நில மாசுபாடு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கு, மரங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால எந்த அளவிற்கு மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, மனித இனமே ஒரு அழிவை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது மாதிரியான திட்டங்கள் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னார். கூடுதலாக மின்சாரம் அவசியமானது தான், ஆனால் மின்சாரம் இந்த வகையில் தான் நீங்கள் எடுக்கணுமா, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்படை செய்து தான் நீங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறதையும் அவர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தார். மேலும் இந்த திட்டத்தை பற்றி மட்டுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரியான திட்டங்களை வெளிநாடுகள் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அவர்கள் விளைநிலங்களை அளித்தோ மக்களினுடைய ஒரு வாழ்வாதாரத்தை அளித்தோ செய்கிறது கிடையாது. எல்லாமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருப்பாங்க. இல்லை மக்களினுடைய ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத மாதிரியான ஒரு பகுதிகளில் தான் அதை வைத்து அவர்கள் செய்வாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைநிலங்களில் தான் நீங்கள் பெரும்பாலான திட்டங்கள் கொண்டு வரீங்க. குறிப்பாக இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லாமல் அவர் காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானி அவர்களினுடைய தலைமையில் கொண்டு வர போகிற அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் எதிர்த்து சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் காரணம்.
அந்த துறைமுகத்திற்கு எதிராக போராடுவதற்காக தான் சீமான் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியிலேயே நின்றிருந்தார். ஸோ சீமான் அவர்கள் நின்ற தொகுதி தான் திருவொற்றியூர். சொல்லப்போனால் சங்கர் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக பேசியதற்கு காரணமே இதுதான். சங்கர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு 50,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கிய தலைவரும் சீமான் அவர்கள் தான். ஸோ இப்படியான சூழலில் தான் அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் குறித்தும் சீமான் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அதை பற்றி பேசும் பொழுது அதானி அப்படிங்கிற ஒரே ஒரு தனி மனிதனுக்காக 6000 ஏக்கருக்கும் மேலே உள்ள இடங்களை கைப்பற்றி அவருக்கு அந்த போர்ட் அமைப்பதற்கான காரணம் என்ன? மேலும் இங்கே ஏற்கனவே வந்து கப்பல்கள் வந்து சும்மா தான் நிற்குது ஹார்பர்ஸில். ஆனால் இப்போ மறுபடியும் வந்து துறைமுகம் புதுசாக ஒன்று எதுக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்பியிருந்தார். ஸோ இது மாதிரியாக ஒரே ஒரு சமூக பிரச்சனையை மட்டுமே அவர் சொல்லி முடிக்கல. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நாசகார திட்டங்கள் குறித்தும் அந்த கூட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசுகிறாரு. மேலும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் உரையில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பிரச்சனைகளையும் சேர்த்தே அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு திட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் சோலார் பேனலே அமைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளிநிலங்கள்லாம் ஆக்குபை பண்ணி அதற்கு மேலே நீங்கள் அமைக்கக்கூடாது, அரசு கட்டிடங்கள் மேலே வைங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் மக்களை வந்து பாதிக்காத வகையில் நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி கடைசி அனல் மின் நிலையத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி மின்சாரம் அவசியமானது தான், மின்சாரம் தேவை தான் உங்களுக்கு. அப்படி அந்த அளவிற்கு அத்தியாவசியமாக ரொம்ப அவசியமாக அனல் மின் நிலையம் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த அதிகாரிகள்லாம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இல்லை யாரெல்லாம் வந்து அனல் மின் நிலையம் வேணும்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் அந்த வளாகத்திற்குள்ளாக உங்களுடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அனல் மின் நிலையத்தினுடைய வளாகத்திற்குள்ளாகவோ இல்லை அதன் அருகிலோ நீங்கள் தங்குங்க. அப்படின்னா நாங்கள் வந்து இதை எதிர்க்கவே இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அனல் மின் நிலையத்தை மக்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, காற்றில் பரவக்கூடிய அந்த ஒரு நச்சு காற்றாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு மாசுபட்ட ஒரு சூழலாக இருக்கட்டும், அங்கே வாழவே முடியாத அளவிற்கான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திடுது. குறிப்பாக உலர் சாம்பல் அப்படிங்கிற அந்த கெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல தொடர்ச்சியாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு துணிக்காயை போட்டிங்கன்னா கூட வெளியே அந்த துணியினுடைய நிறமே வந்து மாறக்கூடிய அளவுக்கு ரொம்ப டென்ஸாகவே அந்த விஷயம்லாம் காற்றுல பரவி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மக்கள் வாழ்கிறதே அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாகவே காணப்படும். அதனால் இந்த இடம் மக்கள் வாழ்கிறதுக்கு உகந்த இடமாகவே இல்லாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுவும் வட சென்னையிலே திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கொண்டு வரீங்க. வட சென்னை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு அர்பனைஸ்டு பகுதியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மேலும் மேலும் புது புது விஷயங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்தை நீங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அது இன்னுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய சூழலில் தான் அமையும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களை இங்கிருந்து வெளியேற்றுவது தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களை இங்கே வந்து வாழ விடணும், இங்கே தொழிற்சாலைகள் வருது, அவர்கள் வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழலாக வடசென்னையை மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட தன்னுடைய கருத்தை வந்து நிறைவு கருத்தாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டுமில்லை, சுற்றுச்சூழல் பாசறையினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் விக்னேஷ் அப்படிங்கிற நபரும் சீமான் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு பேசியிருந்தாங்க. அவர் வந்து பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் எம்எல்ஏ சங்கர் அவர்கள் நீங்கள் பேச வேண்டிய கருத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி சுருக்கமாக முடிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வந்து எதிர்வினையாக அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் தான் பேசணும், ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் இவ்வளோ நேரம் தான் ஒரு கருத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் வந்து பேச முடியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நேரம் கொடுக்கல அப்படின்னா கருத்தை பதிவு செய்ய விடவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னா அதனாலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே வராமல் இருக்கிறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியிலாகவும் அந்த எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் இப்படி போயிட்டு இருக்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் ஒரு அரசியலாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குதா அப்படின்னே பலருக்கும் தெரியாது. நடந்தால் அங்கே பெருசாக மக்கள் கூட்டமும் வராது. அதனாலேயே ஒரு சின்ன அளவில் அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டு அங்கே பெருமளவு மக்கள் கலந்து கொள்ளவே மாட்டாங்க. அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுமே கலந்து கொண்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் எல்லாரும் நமக்கு சாதகமாக தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அவங்க காலி பண்ணி போயிடுவாங்க. ஆனால் சீமான் அவர்கள் கடந்த முறை கடலில் பேனா சிலை வைப்பதற்கு கருத்து கேட்பு கூட நடந்த பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியது தான் வந்து தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவில் அரசியலாக மாறிச்சு. ஒரே நாளில் அந்த பேனா சிலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரல் தமிழகம் முழுக்க ஒலித்தது. அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு கூட்டமும் நடைபெறுது. சென்னை எண்ணூரில் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய குரலாக ஒட்டுமொத்த தமிழகம் ஒலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு கருத்து கேட்பு கூட்டத்திலேயே ஒரு திட்டத்தை வந்து முடக்க முடியும், மக்களுக்கு எதிரான நாசகார திட்டம் ஒன்று வரப்போகுது அப்படின்னா அதை முளையிலேயே கிள்ளி எறிய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தி களத்தில் செயல்பாட்டும்
கடத்தில் செயலாற்றியும் வரார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். நிச்சயமாக இது வந்து ஒரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய ஒரு புது வகையான ஒரு முயற்சி தான். மேலும் இந்த மக்கள் மத்தியிலையும் பெரும்பாலும் வரவேற்பையும் பெறுது அப்படிங்கிறதே மாற்றுக்கிறது இல்லை. இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.